பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு புதிய மாதத்தின் 2வது நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்களா, ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குது. இது எங்கெங்க இருக்குது அப்படின்ற மாதிரி பலர் யோசிப்பீங்கல்ல. கேரளா மாநிலத்தில் மூணார் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப பக்கம்தான். இந்த மூணாருக்கு வந்தா இந்த மலைப்பகுதி, எஸ்டேட் பகுதி ரொம்ப அழகா இருக்குது. இதுதான் முதல் இந்த பகுதியில் உருவாக்கப்பட்ட எஸ்டேட்னு சொல்றாங்க. 1873 அந்த டைம்லயே இதை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ரொம்ப அழகா இருக்கு, செழிப்பா இருக்குது. ஆண்டோடைய சிருஷ்டிப்பு தான் எவ்வளவு அழகு. அதை பார்க்கும் பொழுதே ரசித்து கொண்டே இருக்கலாம். உள்ளம் ஆண்டவரை துதிக்கிறது. நீங்களும் இந்த மாதிரி விடுமுறை நாட்கள்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் பார்த்து ஆண்டவரை துதித்த மகிழணும். குடும்பத்தை கூட்டிட்டு போங்க, ஃபேமிலியை கூட்டிட்டு போய் ஒரு 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி அழகழகான இடங்கள் இருக்குல்ல, அதை ரசித்து ஆண்டவரை துதிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு சிருஷ்டித்திருக்கிறார். சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்றீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் பரிசுத்தம், முற்றிலும் பரிசுத்தம். சிலருடைய வாழ்க்கையில ஒரு பகுதியில பரிசுத்தம் இருக்கும், இன்னொரு பகுதியில பரிசுத்தமாய் இருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள ரொம்ப பரிசுத்தமா இருப்பாங்க, வெளியில போனா அவ்வளவுதான். அல்லது தாங்க இருக்கிற பகுதியில தெரிந்த மக்கள் மத்தியில பரிசுத்தமா இருப்பாங்க, தெரியாத இடத்துக்கு போனா இஷ்டப்படி இருப்பாங்க. அப்படி இல்லை, முற்றிலும் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும். இந்த வசனம் சொல்றது, உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம். ஒரு மனிதனுக்குள்ளே 3 பகுதி இருக்குது. வெளியிலே பார்க்கிறது சரீரம் மாத்திரம்தான். உள்ளுக்குள்ள நம்ம ஆத்மா இருக்கிறது, ஆவி இருக்கிறது. எல்லா பகுதியிலும் ஒரு பரிசுத்தம் காணப்படணும் என்பதா. ஏன் தெரியுமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நம்ம அவருடைய ராஜ்யத்துல எடுத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு போனோமானா இந்த பரிசுத்தம் அவசியம். வெறும் பக்தியை வச்சு பரலோகத்தை போக முடியாது. நான் பக்தியா இருக்கேன்னு, சர்ச்சுக்கெல்லாம் போறேன்னு, காணி கொடுக்கறேன்னு, அதை வச்சு போக முடியாது. பரிசுத்தம். அப்ப நம்முடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், சிந்தனையிலே பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், வாழ்க்கையிலே பரிசுத்தம், குடும்பத்துக்குள்ளே பரிசுத்தம், பிசினஸிலே பரிசுத்தம், வேலையிலே பரிசுத்தம், எல்லாத்திலையும் பரிசுத்தம். இப்படியெல்லாம் வாழ முடியுமாங்க அப்படின்னா, முதல்ல நீங்க விரும்பணும், நான் முற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்கணும், அந்த முற்றிலும் பரிசுத்தமா இருக்குன்னு விரும்பணும். 2வது, அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். நம்முடைய சொந்த பலத்தினால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. விசுவாசிக்கணும், அவர் என்னை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிற தேவன். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று அடுத்த வசனம் சொல்லுது. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அதை விசுவாசிங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. நான் அப்படி ஆண்டவர், என்னாலெல்லாம் பரிசுத்தமா வாழ முடியாது, கஷ்டம், பாவம் நிறைந்த உலகத்துல நீங்க என்ன பரிசுத்தமா காத்து கொள்ளுங்கன்னு அவர் கையில ஒப்பு கொடுத்து விடுவாரு. அவர் அழகாய் நம்மை பாதுகாத்து நடத்திடுவார். அதுக்கு தானே சிலுவையில ரத்தம் சிந்தினார். நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினார். அவருடைய ரத்தத்தினால கழுவி ரத்தத்துக்குள்ளே மூடி நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். இதயத்துல கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நான் முற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறேன். நீங்க என்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்கன்னு விசுவாசிக்கிறேன். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.